வெல்கம் டு உஷா ஈஸி மேக்ஸ் யூடியூப் சேனல். 10th மேக்ஸில் எக்ஸைஸ் 2.1ல் 6th சம் நம்ம பார்க்க போகிறோம். யூஸ் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் டு ஃபைண்ட் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அதாவது ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் சப் டிவிஷன் 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை எப்படி எடுத்து எழுதணும்னா, த கிவன் 2 நம்பர்ஸ் ஆர்னு எழுதணும். தமிழில் இருந்தால் கொடுக்கப்பட்ட இரு எண்கள் அப்படின்னு போட்டு எழுதணும். என்னெல்லாம் 340 ஒன்று இருக்குது, 412 ஒன்று இருக்குது. இதில் பெரிய நம்பர் என்னவோ அதை ஏன்னு நம்ம வச்சுக்கிறோம், 412ன்னு வச்சுக்கிறோம். பிங்கிறது வந்து 340ன்னு வச்சுக்கிறோம். இது யூக்ளிட்ஸ் டிவிஷன். அப்போது பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா அப்படின்னு எழுதிட்டு, அதாவது யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மாவிலிருந்து அப்படின்னு போட்டுட்டு நம்ம என்ன ஃபார்முலாவை எழுதலாமா? ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர். ஏக்கு பதிலாக என்ன போடுறோம்? 412 ஈக்குவல் டு இந்த பிக்கு பதிலாக 340 கியூ ப்ளஸ் ஆர் அப்படின்னு போட்டுக்கிறோம் நம்ம. ஓகேவா? இதில் கியூ ஆரும் நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்? 412 340ஆல் டிவைட் பண்ணுறோம். 412 340ஆல் டிவைட் பண்ணால் ஒரே ஒரு தடவை தான் வரும். 340 ரிமைனிங் 72ன்னு வருது. அப்போ இங்கே எப்படி எழுதுவோம்? 412 ஈக்குவல் டு 340 இன்ட்டு ஒரே ஒரு தடவை தான் கோஷன் ப்ளஸ் ரிமைண்டர் எவ்வளோ வருது? 72. இதை அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணுன்னா, இங்கே ரிமைண்டர் 0 வர்ற வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் ஹெச்சிஎஃப் பண்ணுற மெத்தடு. அப்போ என்ன பண்ணுவோம்? இந்த 340 இங்கே கொண்டு வந்துடுறோம். இந்த 412 விட்டுறலாம். அடுத்தது இங்கே வந்துடலாம். 340 ஈக்குவல் டு இந்த 72 இங்கே கொண்டு வாங்க, இன்ட்டு எவ்வளோ தடவை நம்ம பார்க்கலாம். 340 72ஆல் நம்ம டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணால் நமக்கு எத்தனை டைம்ஸ் வரும்? 4 டைம்ஸ் போட்டு பார்க்கலாமா? 4 2s are 8, 7 4s are 28, இவ்வளோ தான் வரும். 5 டைம்ஸ் போட்டால் 360 வந்துடும், வராது. ஸோ இதை பண்ணுனா 2, இது 5, 52ன்னு வந்திருக்கு. ஸோ இது வந்து 4 டைம்ஸ் ப்ளஸ் ரிமைண்டர் எவ்வளோ வந்திருக்கு? 52. இதே மெத்தடில் நம்ம பண்ணிக்கிட்டே போகலாம் ரிமைண்டர் 0 வர்ற வரைக்கும். ஓகே, ஸோ இதை விட்டுருவோம். அடுத்தது இதை இங்கே கொண்டு வரணும், பிளேஸ் மாறுது. ஈக்குவல் டு இந்த 52 இங்கே வந்துடணும், இன்ட்டு எத்தனை டைம்ஸ்ன்னு பார்க்கலாம். 72வை நம்ம என்ன பண்ணுறோம்? 52ஆல் டிவைட் பண்ணுறோம். 1 டைம்ஸ் 52 அண்ட் ரிமைனிங் இஸ் 20. ஸோ 1 டைம்ஸ் ப்ளஸ் ரிமைனிங் 20. மறுபடியும் இந்த 72 விட்டுறலாம், 52 இங்கே கொண்டு வாங்க. ஸோ 52 ஈக்குவல் டு 20 இன்ட்டு 52வை 20ஆல் டிவைட் பண்ணுங்கள். 2 டைம்ஸ் 40 அண்ட் ரிமைனிங் இஸ் 12. ஸோ 2 டைம்ஸ் ப்ளஸ் ரிமைனிங் 12. இது புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது இந்த 20 இங்கே வந்துடணும். ஈக்குவல் டு 12 இன்ட்டு 12th டேபிளில் 20 எத்தனை டைம்ஸ் நம்ம வேணால் டிவைட் பண்ணியே காமிக்கிறேன். 20 அதை 12ஆல் டிவைட் பண்ணால் 1 டைம்ஸ் 12 ரிமைனிங் இஸ் 8. ஸோ 1 டைம்ஸ் ப்ளஸ் ரிமைனிங் இஸ் 8. இந்த 12 இங்கே கொண்டு வாங்க. இப்போ 8ல் பார்க்கும்போது 8th டேபிளில், அதாவது 12 8ஆல் டிவைட் பண்ணால் 1 8 is 8, ரிமைனிங் 4. ஸோ 1 டைம் ரிமைனிங் 4. இப்போ 8 இங்கே வைக்கிறோம். 4 இன்ட்டு என்ன பண்ணுவோம்? இப்போ 8ஐ வந்து 4ஆல் டிவைட் பண்ணால் 2 டைம்ஸ் 8 ரிமைனிங் 0 வந்துருச்சா? ரிமைனிங் 0 வந்தால் இந்த டிவைசர் என்னவோ அதைத்தான் நீ ரவுண்ட் பண்ணணும். அப்போ இதை ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே நம்ம எழுதலாம், என்ன வருது? இன்ட்டு 2 ப்ளஸ் ரிமைனிங் 0ன்னு வந்துருச்சு. அப்போ லாஸ்ட்டாக 0 வரும்போது இங்கே என்ன வந்ததோ அதுதான் ஹெச்சிஎஃப். தேர்ஃபார் ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு 4 அப்படின்னு நம்ம போட்டு முடிச்சிடலாம்.